நாட்டில் கடந்த 41 நாட்களாக அமுலாக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்பட்டது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு 10 மணி முதல் நாட்டில் அமுலாக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பின்னர் கட்டம் கட்டமாக நீடிக்கப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை நீக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று முதல் நாட்டில் அமலாகியுள்ள புதிய சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் நேற்று வெளியிடப்பட்டது. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையிலும் 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலும் 2 கட்டங்களாக இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதன்படி அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களும் நாளாந்தம் இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையில் அனுமதி வழங்கப்பட மாட்டாதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் தவிர்த்த ஏனைய அனைத்து நடவடிக்கைகளுக்காகவும் மாகாணங்களுக்கு இடையிலான நடமாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீள் அறிவித்தல் வரை எந்தவொரு பொதுமக்கள் ஒன்று கூடலுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது. பொது போக்குவரத்தின் போது ஆசன எண்ணிக்கைக்கு அமையவே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும். பொது போக்குவரத்தில் குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதுடன் வாகனங்களின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டிருத்தல் வேண்டும். கட்டுமான தளங்களின் பணிகளை சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய முன்னெடுக்க முடியும். விவசாய நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிகை அலங்கார நிலையங்கள் மற்றும் அழகுக்கலை நிலையங்களை முன்பதிவுடன் இயக்க முடியும். பாடசாலைகளை மீள திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களுக்கு அமைய 200க்கும் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலைகளை முதற்கட்டமாக திறக்க முடியும். முன்பள்ளிகளை மொத்த மாணவர்களின் கொள்ளளவில் 50% இயக்க முடியும். பகல் நேர குழந்தைகள் பராமரிப்பகங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள் மூடப்பட்டிருக்க வேண்டும். உடற்பயிற்சி நிலையங்களில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் 5 பேர் மாத்திரமே இருக்க முடியும் என்பதுடன் அருகருகே இருக்கின்ற உபகரணங்களை ஒரு தடவையில் பயன்படுத்த அனுமதியில்லை. விளையாட்டு நடவடிக்கைகளுக்கு அனுமதியில்லை. இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையிலும் 10 பேரின் பங்கு பெற்றுதலுடன் பதிவு திருமணங்களை நடத்த முடியும். 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் ஒரு சந்தர்ப்பத்தில் 25% பங்கு பெற்றுதலுடன் திருமணங்களை நடத்த முடியும் என்பதோடு அதிகபட்சமாக 50 பேருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் தங்குமிடங்களில் இருந்து தொழில், சுகாதார சேவை, அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவு என்பவற்றுக்கு நபர்கள் வெளியே செல்லலாம். கூட்டங்கள், செயலமர்வுகள் இணையவழி முறைமையில் மேற்கொள்வதற்கு ஊக்குவிப்பதோடு இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் 25% பங்கேற்புடன் அதிகபட்சமாக 25 பேருடன் அவற்றை நடத்த முடியும். நிகழ்வுகள், விருந்துபசாரங்கள் வீடுகளில் இடம்பெறும் சில விருந்துகளுக்கு அனுமதியில்லை. பொருளாதார மத்திய நிலையங்கள் மொத்த விற்பனைக்காக அனுமதிக்கப்படுவதுடன் பிரதேச குழுக்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் அவை இயங்க வேண்டும். திறந்த சந்தைகள், வாராந்த சந்தைகள், நடமாடும் வர்த்தகங்கள் என்பன பிரதேச குழுக்கள் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரியின் கண்காணிப்பின் கீழ் இயங்க வேண்டும். உணவகங்களில் உணவு விநியோகத்திற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தக நிலையங்கள், சில்லறை வர்த்தக நிலையங்கள், மருந்தகங்கள், சிறப்பு அங்காடிகள் மற்றும் வீட்டுப் பொருட்கள் விற்பனை நிலையங்கள் என்பனவற்றில் ஒரு சந்தர்ப்பத்தில் மொத்த கொள்ளளவில் 10% மாத்திரம் அனுமதி வழங்கப்பட வேண்டும். குறித்த இடங்களில் அனுமதிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை வெளியே காட்சிப்படுத்த வேண்டும். வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அடகுப்பிடிப்பு நிலையங்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் 5 பேரை மாத்திரம் அனுமதிக்க முடியும் என்பதுடன் ஏனையோர் குறித்த இடங்களுக்கு வெளியே சமூக இடைவெளியை பேணியவாறு வரிசையில் நிற்க முடியும். இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் ஒரு சந்தர்ப்பத்தில் 10 பேரின் பங்கு பெற்றுதலுடன் மரண சடங்குகள் 24 மணித்தியாலங்களுக்குள் இடம்பெற வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதியின் பின்னர் மரண சடங்குகளில் ஒரு சந்தர்ப்பத்தில் 15 பேர் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் கூட்டு பிரார்த்தனைகள் மற்றும் கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதியில்லை. கண்காட்சி மற்றும் பெரும் கூட்டங்களை நடத்த அனுமதியில்லை. செயல்முறை பரீட்சைகள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இடம்பெற வேண்டும் என்பதுடன் மேலதிக வகுப்புகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலை நடவடிக்கைகளை சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய முன்னெடுத்து செல்ல முடியும் என புதிய சுகாதார வழிகாட்டல் கோவையில் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. சர்வதேச சிறுவர் மற்றும் சர்வதேச முதியோர் தினம் இன்றாகும். அனைத்திற்கும் முன்னுரிமை குழந்தைகள் எனும் துணைப்பொருளில் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தற்காலத்தில் உலகம் முகங்கொடுத்திருக்கும் தொற்று பரவலுக்கு மத்தியில் அனைத்து சிறுவர் சமுதாயத்தினதும் எதிர்பார்ப்புகளுடன் கூடிய சிறுவர் உலகத்துக்கான வரையறைகள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
பாடசாலை வகுப்பறைகள், விளையாட்டு மைதானங்கள் என்பன இன்னமும் பிள்ளைகளுக்கு தொலைதூரமாகியுள்ளன. எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மிகவும் பாதுகாப்பாக மீளப் பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமையாக உள்ளதென ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலக தொற்று பரவல் நிலைமைக்கு மத்தியில் மூத்த தலைமுறையினரை பாதுகாப்பதற்காக முன்னெடுத்த கலந்துரையாடல்கள், திட்டமிடல் நடவடிக்கைகளின் ஊடாக இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெற்றுள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக முதியோர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை வழங்குவது அனைத்து மனித வர்க்கத்தினரதும் கட்டாய கடமையாகும் என சர்வதேச சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதுடன் விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அதனை துரித கதியில் நிறைவு செய்வது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இதேவேளை தற்காலத்தில் இடம்பெறுகின்ற சிறுவர் வன்முறை மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் குழந்தைகளை அறிவுறுத்தும் செயலமர்வுகள் மற்றும் கருத்தரங்குகளை நாடுபூராகவும் நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். இதன் மூலம் சிறுவர் வன்கொடுமையினையும் சிறுவர் துஷ்பிரயோகத்தினையும் வேண்டளவு குறைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் அத்தியாவசிய அரசு சேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து பொது சேவையை வழமை போன்று முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய அத்தியாவசிய அரசு சேவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பொது சேவைகளை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தொடர்ந்து சேவைகள் எதிர்வரும் 2 வாரங்களுக்கு முன்னெடுக்கப்பட மாட்டாது என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். அத்துடன் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய பேருந்து சேவைகள் இடம்பெறுவதுடன் 2 வாரங்களுக்கு மாகாணங்களுக்கு இடையே பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை COVID-19 பரவல் காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் நாராயம்பேட்டை மற்றும் வெரகேர அலுவலகங்களின் சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குற்றவியல் வழக்குகள் போன்ற சட்ட நடவடிக்கைகளின் போது சிறுவர்களை சாட்சியாளர்களாக நீதிமன்றத்திற்கு அழைப்பதை தடுக்கும் சட்டத்தை அடுத்து காணொலி தொழில்நுட்பம் மூலம் சிறுவர்களிடம் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கான விசேட கூடம் இன்று திறந்து வைக்கப்படவுள்ளது. சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர் அஜித் ரோகன அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். சிறுவர் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காக எதிர்காலத்தில் சிறுவர்கள் தொடர்பான குற்றவியல் வழக்குகளின் போது நபர்களின் சாட்சியங்களை விடவும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப சாட்சியங்களை பயன்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக புதிய வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தவிசாளரான சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேபா தெரிவித்துள்ளார். தேர்தல்கள், வாக்கெடுப்பு முறைமை மற்றும் சட்டத்திட்டங்களை மறுசீரமைத்தலை அடையாளம் காண்பதற்கும் அது தொடர்பான திருத்தங்களை முன்வைப்பதற்குமான நாடாளுமன்ற விசேட தெரிவுக்குழு நேற்று கூடியபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சிகளை பதிவு செய்யும் ஒழுங்கு விதிகளில் தற்போது சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சில அரசியல் கட்சிகள் மாவட்டங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தவிசாளர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுயாதீன அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்பணம் செலுத்தலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் நிலைப்பாடாக உள்ளது. அத்துடன் தேர்தல்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் ஆணைக்குழுவின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்காக விருப்பு வாக்கு முறைமை நீக்கப்பட வேண்டும் என இந்த தெரிவுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார்.